ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு எப்போ பண்ணலாம், எந்த டைமிங்கில் பண்ணலாம் அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலர் பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது நீங்கள் 35 நாளுக்குள்ளே பீரியட்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா அது ரெகுலர் பீரியட்ஸ். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க எப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 33 35வது நாளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 33வது நாளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க 35 நாளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ நம்ம ப்ரெக்னன்சி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிருக்கும். ஸோ அப்போ அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க 40 டேஸில் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு லைட்டாக பிங்க் கலராக காட்டுது, இல்லை எனக்கு லைனே காட்டலை அப்படின்னு நினைக்கிறவங்க 45 டேஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய்ட்டு உங்கள் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்கில் நீங்கள் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் செக் பண்ணுறப்போ ரொம்பவே அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக நம்ம யூரின் போகாமல் இருப்போம். அப்போ வந்து நம்மளோட யூரினை ஹார்மோன் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் மார்னிங்கில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும். மார்னிங்கில் மட்டும்தான் செக் பண்ணணுமா, மற்ற டைமிங்கில் செக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் 4 hours 5 hours தொடர்ந்து நீங்கள் யூரின் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங்கில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்குறப்போ கிட்டில் வந்து 2 லைன் வரும். அதாவது ஃபஸ்ட்டே ஒரு லைன் வந்துடும். நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் லைன் வந்து பிங்காக காட்டும். அப்படி 2 லைனுமே வரல அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு லைன் மட்டும் எனக்கு லைட்டாக வந்திருக்கு அப்படின்னா உங்கள் ப்ரெக்னன்சினா ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒரு 5 days 10 daysக்கு அப்புறம் நீங்கள் தள்ளி மறுபடி செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம யூரின் வந்து கிட்டில் விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அது பிங்காக மாறுது அப்படின்னா அப்போவுமே கிட்டு வந்து சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு கிட்டு வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க அதை பார்த்து. அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.